நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த சாஸ்திர சம்பந்தமானது பிளஸ் நியூமராலஜி சம்பந்தமானது எந்தெந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டால் அவர்களுக்கு எப்படி இருக்கும். நம்ம நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7வது எழுத்து ஒரு பெயரில் 7வது எழுத்தானது AIJQY அப்படின்னு சொல்லி வந்தால், ஆணாக இருந்தால் பெண்ணை மிரட்டி கொண்டிருப்பார், பெண்ணாக இருந்தால் ஆணை மிரட்டி கொண்டிருப்பார்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். உதாரணமாக கவிதா, வனிதா, சுனிதா, பிரதீபா, பிரபா, இந்த மாதிரி எழுத்துக்கள் 7வது எழுத்து ஏ என்று வரும்பொழுது கண்டிப்பாக ஒருவர் அடுத்தவரை மிரட்டி கொண்டே இருப்பார். இதனால குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்படி இருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தினம்தோறும் வீட்டில் நெய் தீபத்தை ஏற்றப்பட வேண்டும். இப்படி நெய் தீபம் ஏற்றப்படும் பொழுது எது போன்ற நெய் தீபம் ஏற்றப்பட வேண்டும், எத்தனை இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இப்ப ஒரு முகமாக ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் அது மத்தியமமாக கருதப்படுகிறது. 2 முகமாக ஏற்றப்பட்டால் குடும்பத்தில் சுகத்தை ஏற்படுத்தும். இதே என்னன்னு கேட்டா, 3 முகமாக இந்த விளக்கை ஏற்றப்பட்டால் இந்த புத்தி சுகத்தை அதிகம் ஏற்படும். 4 முகமாக ஏற்படுத்தால் செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்படி ஒவ்வொரு முகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல என்னன்னு கேட்டா, ஒரு காட்டன் இருக்குல்ல, இந்த பஞ்சு திரியை போட்டு தீபம் ஏற்றப்பட்டால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். தாமரை தண்டு திரியை போட்டு ஏற்றப்பட்டால் ஒரு முன் ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவ வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இந்த வாழைத்தண்டு திரி என்று சொல்கிறார்கள். இந்த வாழைத்தண்டு திரியை எடுத்து நம்ம போடப்பட்டால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான விருத்தி ஏற்படும். எத்தனை நாட்களில்? குறைந்தது 45 நாட்கள் தொடர்ச்சியாக மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் பசுமாட்டு நெய்யை போட்டு வாழைத்தண்டு திரியை போட்டு கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்றப்பட்டால் அவர்கள் வீட்டில் குழந்தை செல்வம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு